வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் வேந்தனாக வீற்றிருப்பவன். இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் பத்தினில் நாளில் கோலன் பதிந்திட பலவானாய் 10 குடையவன் தானே பார்த்திட அல்லல் என்றல் 10 குடையவன் கூடி பரிவுடன் ஓரை ஒன்றில் 10 பிள்ளை ராசாபதி சிம்மாசனம் பாரே. சொன்னது செய்யுள். இனி இதனுடைய பொருள். 4 குடையவன் 10 நன்னிலையில் நின்றிருக்க அவனை 10 குடையவன் பார்வையிட்டால் அல்லது அந்த 10ஆம் இடத்திலேயே அவனுடன் கூடி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஆட்சி பீடத்தில் ஏறும் அரசனாவான் அல்லது அரசனுக்கு சமமானவனாவான். சொன்னது செய்யுள். இனி இதோடைய பொருள். 4 நல்ல இடம், 4 குடையவன் 10 நிற்கிறார். நல்ல விஷயம். இந்த 10 நின்னா அந்த 10ஆம் இடத்துக்குடையவர் எங்கே இருந்தாச்சா அதே இடத்தை பார்க்குறார். ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த இடத்தின் தன்மை பலமாக மாறிடுது. ஆக அப்படி பார்வையிடுறார். அப்படி இல்லை 10லேயே நிற்கிறார்னா அது சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறார். அப்புறம் இந்த ஜாதகன் இப்படியெல்லாம் இருந்தால் அரச பீடத்தில் அமர்வான் அல்லது அதற்கு சமமான வாழ்க்கை அமைப்பான் அப்படின்றாங்க. இப்போ அந்த காலத்தில் நாட்டாமன்றாங்க. அவங்க ஒரு அரசர் மாதிரி தானே. சரி, மிட்டாசு மிராசு அப்படின்றாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு உண்டானவங்க தானே, ஜமீன்தார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தானே. இப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சரி, இந்த நாட்டாமையாக இருக்கலாம், மிட்டாசு மிராசு ஜமீன்தாராக கூட இருக்கலாம். இவங்களுக்கு ஈக்குவலாக அந்த ஊருக்குள்ளே ஒரு வசதியானவங்க இருந்தால் இவங்க போய் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்டு வரலாம். அல்லது இந்த மாதிரி ஊருக்குள்ளே நடந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம், உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நன்மை தீமை உண்டா, நன்மை வேணுன்னா நாங்கள் அப்படியே செஞ்சு கொடுத்துட்றோம், தீமை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட சொல்லி கேட்டவங்க இருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்தது தானே. சரி, அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னாக்கா ஒரு பெரிய போஸ்டிங் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு, இந்த காலத்துலேயே இருந்திருக்கு இல்லையா. என்ன, அந்த காலத்திலலாம் படிக்காதவங்க கூட அரசு பதவியை வகிச்சிருக்காங்க. நான் முதல்வர் பதவியே சொல்லலை. கவர்மெண்ட் வேலையே அந்த காலத்தில் படிக்காதவங்களுக்கும் இருந்திருக்கு. காமராஜர் பீரியடில் தான் அதை மாற்றி விட்ருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டலாம். அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்போ இது இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இவன் முன் ஜென்மத்தில் படிக்காதவங்களும் கூட பெரிய இடத்தை பிடித்து வாழணும், அவங்களுக்கும் ஒரு சில நன்மையை கொடுக்கணும், பதவிக்கு ஈக்குவலாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேரை தன்னிகரில்லாத ஒரு உயர்வுக்கு உள்ளாக்கியவன். அதே போல் பெண்களுக்கு கௌரவம் வேணும், பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா பல நல்லது நடக்கணும். சுதந்திரம் வேறு, அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது வேறு. அதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவன். பொதுவாக நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தவன். இப்படியெல்லாம் செய்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த 4 குடையவரையும் 10 குடையவரையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா தனது தன்மையிலிருந்து இன்னும் மேலே வளர வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வசதிகள் என்ன, யாருனாலும் இவங்க சொல்கிற பேச்சு கேட்குறது என்ன, இவங்க எதை செய்தாலும் துளங்கும்பாங்க, செய்தது துளங்குதுப்பா அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா குரு பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலம், சுக்கிர பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலம் செல்ல இந்த வாய்ப்பு கிடைக்கும். மேலும் அதோட குலதெய்வத்தையும் சேர்த்து கும்பிட இதை இன்னும் பெரிய இடத்தை பிடிச்சிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம்.
பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து குருஞானக்குரிய வைரவெறியில் இறைவன் நம்மை அன்பு என்ற உரைக்கல்லில் பரிசோதித்து பார்க்கிறார். சரியானதே. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி. வணக்கம்.